தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் 25ஆம் தேதிக்கு பின்னர் முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாகவும், ஜவஹர்லால் நேரு பல்கலை நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்க உள்ளதாகவும் தகவல். தாவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் விசிக திண்டிவனம் எம்எல்ஏ வன்னியரசு அமைச்சராக பதவியேற்பு. மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேகர். நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதியேற்கிறேன். The Honorable Governor will now present a bouquet to the Honorable Minister in the presence of the Honorable Chief Minister of Tamil Nadu and the respected Chief Secretary, Government of Tamil Nadu. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். தாவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் ஐயுஎம்எல் பாபநாசம் எம்எல்ஏ ஷாஜஹான் அமைச்சராக பதவியேற்பு. மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேகர். முகமது யாசின் ஷாஜஹான் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று இறைவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். Secretary to join for a photograph. The Honorable Minister will now greet the Honorable Governor with a bouquet. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் மீண்டும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து. இனி தமிழ்த்தாய் வாழ்த்தே முதலில் பாடப்படும் என அரசு கூறிய நிலை. ஐயுஎம்எல் அமைச்சர் ஷாஜஹானுக்கு புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் மீண்டும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து. இனி தமிழ்த்தாய் வாழ்த்தே முதலில் பாடப்படும் என கூறிய நிலையில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதால் மீண்டும் வெடித்த சர்ச்சை. वन्दे मातरम् जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. ஐயுஎம்எல் அமைச்சர் ஷாஜஹானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் விசிக அமைச்சர் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் ஒதுக்கீடு. முதலமைச்சர் விஜய் பரிந்துரை பெயரில் ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. தமிழக அமைச்சரவையில் ஆதிதிராவிடர் நலத்துறை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம். சமூக நீதித்துறையின் கீழ் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலன் ஆகிய துறைகள் அடங்கும் என ஆளுநர் மாளிகை விளக்கம்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. அமைச்சராக விசிக எம்எல்ஏ வன்னியரசு பதவியேற்ற நிலையில் முதல்வர் விஜயை சந்தித்து திருமாவளவன் ஆலோசனை. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு ஜூன் 18 இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜூன் 1 வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் ஜூன் 8 திரும்பப் பெற கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் தகவல். முதலமைச்சர் விஜயின் ஆலோசகர்களாக ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி நியமனம். அரசியல் ரீதியிலான ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமியும் பொது விவகாரங்களுக்கான ஆலோசகராக விஷ்ணு ரெட்டி நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல். திமுக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. வாக்குப்பதிவின் போது தாவேக வேட்பாளர் சினோரா அசோக் மற்றும் வழக்கறிஞர் விஜயகுமார் உள்ளிட்டோரை தாக்கியதாக புகார். தமிழ்நாட்டில் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் புதிய கட்டண உயர்வு நாளை முதல் அமலாகிறது. கார், ஜீப், வணிக பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் என அனைத்து தரப்பு வாகனங்களுக்கும் இந்த கட்டண உயர்வு பொருந்தும் எனவும் அறிவிப்பு. மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதோர் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடவோ ஆய்வுகளை மேற்கொள்ளவோ கூடாது. தென்காசி, தாம்பரம் அரசு மருத்துவமனைகளில் தாவேகாவினர் ஆய்வு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தாவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் அறிவுரை. கடந்த ஆட்சியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 500 கிலோவாட் திறன் கொண்ட மின் மாற்றியை 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி டெண்டர் முறைகேடு. மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பரபரப்பு தகவல். அமைச்சரவையில் இணைந்த விசிக, ஐயுஎம்எல் கட்சிகளை ஆபாச வார்த்தைகளால் விமர்சித்து ஆராசா எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆராசாவின் கருத்திற்கு விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பதிவை நீக்கிய ஆராசா. விசிகாவை கடுமையாக விமர்சித்து பதிவிட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசாவிற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிய விசிக பொருளாளர் எஸ் பாலாஜி. தமிழக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றதை அடுத்து சமூக வலைதளங்களில் இரு கட்சியினரும் மாறி மாறி வார்த்தை போர். கூட்டணி ஆட்சி அமையாது என்ற பேச்சு பொய்யாகிவிட்டது. லஞ்சம் வாங்காமல் செயல்பட்டு காமராஜர் ஆட்சியை நிலைநாட்டுவோம். கீழ்த்தரமான விமர்சனங்களை புறந்தள்ளி யார் விமர்சனத்துக்கும் அஞ்ச மாட்டோம். அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் பேட்டி. கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை இன்று தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி அமைப்பது சாத்தியமில்லை, கூட்டணி ஆட்சி என்பது அமையவே முடியாது என்கிற வியாக்கியானங்களுக்கெல்லாம் விடை கொடுத்திருக்கிறது காங்கிரஸ். சென்னையின் 112வது காவல் ஆணையராக பதவியேற்றார் அமல்ராஜ். வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் முறைப்படி பதவியேற்றார்.